அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான தோழர் திரு எம்.எல். ரவி அவர்கள் இங்கே கண்டன உரையாற்றுவார். 13வது ஆண்டு குடியிருப்போர் பொதுநல சங்கம் மாபெரும் கண்டன தெருமுனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் திரு எஸ்.கே. காந்தி அவர்களே மற்றும் இங்கே உணர்வுடன் கூடியுள்ள பல்வேறு அமைப்புகளும் இந்த சங்க நிர்வாகிகளுமான அனைத்து போராளிகளும் சகோதரிகளும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நாம இங்கே போராளிகள் பல்வேறு அவல நிலைகளை பற்றி பேசினார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே இந்த பகுதியிலே 1 ஏக்கர் 96 சென்ட் நிலம் காணவில்லை. வேடிக்கையாக இல்லவா உள்ளது? ஏதோ சினிமால தான் நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், கணத்தை காணவில்லை என்றால். ஆனா உண்மையிலேயே நடக்கும் போது வேதனையாக இருக்கிறது. ஈம காரியம் செய்யக்கூடியவர்களும் இன்று தனியார் கையிலே கட்டணம் வசூலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அதாவது மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கான ஒரு செயல்பாடுதான் ஈம காரியம். அந்த ஈம காரியம் கூட இதை செய்யக்கூடிய உரிமை நமக்கு பெற்றுத்தராத இந்த சுதந்திரம் தேவையா? 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்று. இன்றும் நாம் சுதந்திரம் அடைந்தோம் என்றால் இல்லை. அன்று ஆங்கிலேயன் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தான். அதற்காக தலைவர்கள் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு இந்த நாட்டிற்காக ஒரு 2 லட்சம் மக்கள் கூடி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கு உண்டான வழிகளிலே, பல்வேறு வழிகளிலே. ஆனா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய சொத்துக்களையே நம்ம ஆட்களே கொள்ளையடிக்கின்ற ஒரு அவல நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலே நாம் அந்த பகுதியிலே உறுப்பினர்களாக சேருகின்றோம். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கொள்கைகளுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கொள்கைகளை கொண்டு மக்களை பாதுகாப்பு, மக்கள் பணியை செய்வதற்காகத்தான் அந்த அமைப்பு. இதுதான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கூட்டணி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் ஆட்சியை பிடிக்கிறது, யார் அந்த பதவியில உட்காருவது, யார் 2 கோடி ரூபாய் கார்ல சுத்துறது, இதுக்குதான் அரசியல் கட்சிகளா இருக்கே ஒழிய மக்களுடைய பணிகளை செய்வதற்கோ, மக்களுக்காக போராடுவதற்கோ, மக்களுக்கு எவ்வாறு பெற்றுக் கொடுப்பதற்கோ இந்த நிர்வாகம் கேடு கட்டு போயிருக்கிறது. இந்த நிர்வாகம் IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் படித்துவிட்டு வந்துவிட்டால் பெரிய கொம்பர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே முசோரியில என்ன படிக்கிறாங்கன்னு நமக்கு தான் போனவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு செயல்முறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனா இங்க படித்து வந்து விட்டு பிறகு ஒரு தனி கலெக்டர், ஆங்கிலேயன் ஏற்படுத்த பில் கலெக்டர் தான் இங்க கலெக்டர். அந்த கலெக்டரா உட்கார்ந்துகிட்டு போடுற ஆட்டம் இவ்வளவு அவ்வளவு இல்ல. இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கம், மக்கள் பிரதிநிதிகள் நாம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டியதை செய்யறாங்களாமே இல்ல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம கிட்ட நிறைய நம்ம போராளிகள் எல்லாம் சொன்ன மாதிரி, தோழர்கள் சொன்ன மாதிரி கெஞ்சி கூத்தாடி ஓட்டு போடுங்க அப்படின்றாங்க. அதுக்காக காலில் விழுறாங்க. வீட்டுல குழந்தைக்கு கக்காவும் கழுவி விடுறானுங்க, துணி துவச்சு கொடுக்கறானுங்க, எல்லாத்தையும் செய்வானுங்க. ஆனா தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு ஐயா இது பிரச்சனை இருக்குன்னாக்கா நிறைவேற்றுறாங்களா? அதுக்கு பல திட்டங்கள். உங்களுடன் ஸ்டாலின்வாங்க, விடியல்னுவாங்க, போரானாங்க, மக்களை காப்போம்னுவாங்க, பல்வேறு பேச்சு. எல்லாம் விளம்பர அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் விளம்பரம். காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்ட உணர்வுள்ள இந்த கூட்டத்துக்கு சமம் ஆகுமா? நிச்சயம் ஆகாது. இதுதான் மக்கள் கூட்டம். இதுதான் உண்மையான கூட்டம். உண்மையா மக்கள், என் குழந்தைகள், என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய பக்கத்தார் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனாலதான் நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம போராளி சொன்ன மாதிரி இன்னைக்கு தொழிலாக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதனாலதான் இந்த ஆட்டை குளத்தை காண சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கோம். காசா கிராண்டே, பாக்ஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜி ஸ்கொயர் எல்லாமே யாரோடது? யார் முதலீடு செய்துள்ளார்கள் என்று பார்த்தாக்கா இந்த அரசியல் தலைவர்கள் தான். மணப்பாக்கத்துல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி 130 ஏக்கர் ஜி ஸ்கொயர். அதுக்கு வழி இல்ல போறதுக்கு. அதுக்கு போடுறதுக்கு அடையார் ரிவர், அதாவது அடையார் ஆறு மேலேயே ஒரு ரோடு. எவ்வளவு? 71 கோடி ரூபாய்க்கு.
அதுக்கு லஞ்சம் எவ்வளவு தெரியுங்களா? 30%, 25 கோடி ரூபாய். இதை எல்லாம் பிரச்சனையே இதை எங்கிட்ட கொடுக்கறது யாருன்னா ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ தான். கூப்பிட்டு அவர் தைரியமா சொல்ல முடியல, தைரியமா எடுக்க முடியாது. அதை ஐயா இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க. அண்ணா நகர்ல வசந்தம் காலனி அபூர்வா IAS, ஏன்னா இப்ப அது எந்த நிலையில இருக்காங்க தெரியாது. அன்னைக்கு 2014 பல்வேறு வழக்குகள் விதவிதமா போட்டு ஒரு கால்வாய் யூ டர்னா இருந்தாக்கா அதை நேரடியா ஆக்கிறேன்னு சொல்லி 5 கிரவுண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஹவுசிங் போர்ட்ல இருந்து 10 கிரவுண்ட் இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா அந்த 5 கிரவுண்ட் யாருன்னு பார்த்தாக்கா ரயில்வே டிபார்ட்மெண்ட். அவன் சண்டை போட்டு அவன் வழக்கு போட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப நேர போட வேண்டிய கால்வா பாதி வேலை நடந்து பாதி நடக்காம இருக்கு. ஆனா அந்த காம்பவுண்ட் வேலை கட்டிட்டா எல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த 9-10 கிரவுண்ட் எங்க கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு வேலை 50 கோடி ரூபாய். இதுக்கு உண்டான எல்லா வேலையும் எடுத்துட்டு இப்ப வழக்கு தொடுத்து எல்லாமே நீதிமன்றம் தான் பண்ண முடியுமா? எவ்வளவு வழக்குகளை நீதிமன்றங்கள் சாதிக்க முடியும்? எத்தனை வழக்குகளை பார்க்க முடியும்? எத்தனை ஏழைகள் சாதாரண மக்கள் வழக்குக்கு போக முடியும்? நிச்சயம் முடியாது. இன்னைக்கு மதியம் கூட மேல்மா திட்டத்தை, சிப்காட் திட்டத்தை எதிர்த்து உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டாக்கா இந்த அரசாங்கம் கொடுக்கல. இன்னைக்கு வந்துட்டு என்னங்க ஐயா பண்ணணும்? அவங்க 6 நாள் கேட்டாங்க. 6 நாள் கேட்டாக்கா கண்டிப்பா நீதிமன்றம் கொடுக்காது. 1 நாள் கேளுங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க பாவம் அங்க வருட கணக்கு அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளைநிலைகளை எடுக்காதீர்கள், அந்த நிலையில எடுக்காதீங்க. ஏதோ புறம்போக்கு நிலம், அரசு நிலங்கள் இருக்கு, எடுத்துக்கோங்கன்றாங்க. நம்ம பரந்தூர் விமான நிலையம் பாக்குறோம். கிட்டத்தட்ட 1500 குளங்களும் ஏரிகளும் உள்ள ஒரு இடம். அங்க தேவையா ஏர்போர்ட்? ஏன் திண்டிவனம் அப்படி எங்கன்னா பொட்டல் காடுகள் இருக்குல்ல, அங்க போடலாமே. அதுதானே தமிழகத்தினுடைய மத்திய பகுதி ஆகும். அதை விட்டுட்டு பெங்களூருக்கு கிட்ட இங்க இந்த பக்கம் போடுறதுனால கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் பிளைட் எடுக்கணும் வெளிநாடுகளுக்கு, நாங்க எங்க பரந்தூருக்கு ஓடி ஆறணும். எப்படி செயல் திட்டம் போடுறாங்க பாருங்க. ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது மதுரை வயல் பாலம் கூவ நதியில உள்ள போயிடும் சொல்லி நிறுத்துறாங்க. ஏன்னா கொடுக்க வேண்டியது கொடுக்கல அந்த கான்ட்ராக்டர். அந்த கட்சி கொடுத்த இப்ப எங்க கட்சி வந்துச்சு எனக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. கொடுக்கல, உன்னை நிறுத்து. இதால எவ்வளவு நஷ்டம் தெரியுங்களா அரசுக்கு? யாரு அரசுக்குன்னா யாரு? நாம தான் அரசு. நம்முடைய வரி பணம் தான். 116% இன்னைக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு. 116% நம்ம வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாக்கெட்ல இருந்து திருடல, புடிங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம திருடா எடுத்தாதான் திருடு. இது தெரிஞ்சே நம்ம கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம். நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். இன்னைக்கு பெண்கள் ஆகட்டும் எல்லாத்தையும், ஒரு பெண்ணு காஞ்சிபுரத்துல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்து ஹைகோர்ட் உள்ள குழந்தைங்களை 2 குழந்தைங்க எப்பமா பாப்பேன்னா எங்க மாமியார் 80 வயசு அந்த அம்மா பாத்துக்குதான். இது நான் போய் 8:30 மணிக்கு 9 மணிக்கு வீடு சேருவேன். எப்படி எந்த மாதிரி குடும்ப குழந்தைகளை வளர்க்கறதுக்காக இவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கங்கள் சிந்திக்கிறதா இல்ல. இன்னைக்கு கல்வி நிறுவனங்களும் அவங்க தான் நடத்துறாங்க, மருத்துவமனைகளும் அவங்க தான் நடத்துறாங்க. இன்னைக்கு மருத்துவத்துல நீங்க ICU வார்டுல போயிட்டீங்கன்னா முடிஞ்சது உங்க கதை. 25,000 ரூபாய் பில்லு போடு. சாதா வார்டு கன்ஃபார்ம் 1,500 ரூபாய் கிடையாது. ஒரு வாரம் படுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நண்பர் ஒரு மருத்துவமனையில இருந்து ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் போய் சேர்ந்துட்டார். அட உடுங்கடா சாமி, இது மாதிரி இந்த கொள்கைக்கு நான் தயாரா இல்லை. ஏன்னா வெறும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் கூட அங்க படுக்க வைக்கின்றாங்க மருத்துவமனை. ஏன்னா நான் 50 கோடி முதலீடு செய்திருக்கிறேன், அதுல இருந்து அனுப்பாத ஒரு வாரம் அவங்க இருக்கணும், அப்பதான் எனக்கு பில்லு வரட்டாங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில யாருது? ETA என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த காலத்துல இருந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அது போக வெளிநாடுகளோட தொடர்பு கொண்டு இன்னைக்கு நம்ம பணம் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டு இருக்கின்றது. எல்லாமே வியாபாரமயமாயிட்டு போச்சு. நாம தான் புரிஞ்சுக்கணும். இங்க வரக்கூடிய தேர்தல்ல யாரு வராங்க? நம்மள மாதிரி உங்கள ஒருத்தர் உங்களுக்காக ஒரு பிரதிநிதி வரணும், அவ்வளவுதான். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டா இருந்தாலும் சரி, உங்கள ஒருத்தர், உங்க பிரதிநிதி நீங்க தான். நீங்களே வரலாம், நீங்களே செய்யலாம். இதற்கு பணம் தேவையில்லையா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரா இருந்தா ஏன்னா இந்த உணர்வு தான் வேணும். நான் இந்த ரோடு இன்னைக்கு மண்ணா கிடக்குதுன்னா இதை நான் போடணும், இதை நான் செய்யணும், அப்ப நான் வரணும் அரசியல். இதுதான் பஞ்சாயத்து ராஜ் திட்டம். அந்த காந்திஜி காலத்துல இருந்து இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். கீழ்மட்ட உள்ளவர்களுக்கு, கவுன்சிலர்களுக்கு, வார்டு உறுப்பினர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து
கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, மொத்தமா ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்க கவர்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு அலோகேட் பண்றேன்னு பண்ணிட்டு 7,000 கோடி யூஸ் பண்ணாம அதிமுக கட்சிகளுக்கு திரும்ப கொடுத்தது. எஸ்பி வேலுமணி மேல பல புகார்கள் கொடுத்திருக்கேன். ஏன் நம்ம எதிர்கட்சி தலைவர் மேல நானும் தஞ்சாவூர்ல ஒரு 6,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் கொடுத்திருக்கேன். அதே எஸ்பி வேலுமணி மேல ஒரு பாலம் கட்டுறதுல புகார் கொடுத்திருக்கேன். கூப்பிட்டு எல்லாம் விசாரணை பண்ணியாச்சு. ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னி வரைக்கும் வழக்கு தொடுக்கல, வழக்கே தொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னதான் பண்ண போறீங்க? அதான் நீங்க கோல்மால் பண்றாரு, இங்க கொள்ளாடிச்சாரு. இங்க மின்துறைக்கு அவர் சோலார் எனர்ஜி கொடுக்கறதுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு, அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சு வழக்கு போடுறான். வெக்கமா இல்ல நமக்கு? சூடு சொரணம் எதுவும் இல்லையா? உப்பு போடுறதால சோறு துண்டீங்க. எதுக்குடா இருக்கீங்க நீங்க? 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல பங்களா கட்டினாலும் 6 அடி தானே நீங்க படுக்க போறது. நைட்டு போய் படுத்தல சோஃபால 6 அடி படுத்துட்டு இருப்போம். பெட்டு கூட 24 இன்ச்சு மற்ற இருந்தா கூட அதுல படுக்க மாட்டேன். நீ இதுதான் நிலைமை. ஆனா இதை உணராம இன்னைக்கு ஒரு பேராசையில மனிதன் ஒரே அப்படியே எல்லாரும் இருந்துதான் எழுதுதான் ஒரே போயிட்டு இருக்கான். என்னதான் நீ 2 கோடி இல்ல 10 கோடி ரூபாய் கார்ல போனாலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டெக்ஸ் உட்கார்ற இடம் எவ்வளவோ அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ அகலப்படுத்தவே முடியாது, இல்ல குறைக்கவும் முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ பிறந்தப்போ உனக்கு இறைவன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம உணராம இன்னைக்கு பேராசைனால இன்னைக்கு குளத்தை காணும் சொல்லிக்கிட்டு மட்டும் பேசிட்டு 2 துறை கண்டிப்பா ஒழுங்கா வேலை செய்யணும். ஒண்ணு காவல்துறை படிச்சிருவோமா, காவல்துறை ஒழுங்கா வேலை செய்தானாக்கா இல்ல. ஏன்னா அவங்கள அடிமைப்பட்டு போயிருக்காங்க. காவலாளி துறையை தான் மாறி இருக்காங்க. அரசியல்வாதிகளுக்கு கதவு திறந்து விடுறதும் கதவு மூடுதான் அவங்க வேலையை நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெக்க கேடு. அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கு தெரியா? ஆங்கிலேய சல்யூட் அடிச்சு கொடுத்துட்டான், இன்னும் சல்யூட் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம என்ன அடிமைகளா? நம்ம யாருக்கு அடிமை? நம்ம சக மனிதர்களுக்கு உண்டான உரிமைகளை நம்ம பெற்றுக் கொடுக்கல, அப்புறம் என்ன சுதந்திரம்? என்னைக்கு ஒரு பெண் தனியாக போகிறாள் அன்னைக்குதான் சுதந்திரம் பெற்றோன்றாங்க நம்ம பெரியவங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கான்னு பாத்தியா? கிடையாது. கழுத்தில் இருக்க தாலியை புடுங்குறான், கொலை பண்றான், எல்லா இடமும் நடக்குது. இதற்கு அனதர் முக்கிய காரணம் அகமது சொன்ன மாதிரி டாஸ்மாக் கடைகள். 99% குற்றங்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாகால தான் நடக்குது. கச்சராயனத்தில் ஒரு ஊர் இருக்கு கடலூர்ல. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லங்க, மனைவி மாதிரி தான் தனியா எல்லாம் தாலி எழுந்து கிடக்குறாங்க. அதுல இருக்க 10ஆம் கிளாஸ் ஒரு பையன் இருந்தா, என்னம்மா மினி உன்னால இந்த கடையை தூக்கிட்டாங்க, எந்த இடத்த விட்டு எங்கேயோ போட்டாங்க, நான் போயிட்டு குடிச்சு வரதுக்கு நான் வண்டிக்கு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் போதும் மம்மி, கடையா மாத்தனீங்கன்றான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம அவனை அடிமையாக்கி வச்சிருக்கோம், எவ்வளவு கேவலமான நிலைக்கு நம்ம தள்ளி விட்டுருக்கோம் இந்த டாஸ்மாக் கடையில. ஏன் இதை மூடவே மாட்டாங்க? அரசு தேர்தல் வந்தாக்க என் நண்பர் சொன்னார், கண்டிப்பா மூடிடுவோம் சொல்லுவாங்க, ஆனா மூட மாட்டாங்க. ஏன்னா அரசுக்கு 40,000 கோடி ரூபாய் வருமானம். இது நமக்கு சொல்லப்படுறது, நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஆனா மணமகள் மன்றம், மண்ணாங்கட்டி மன்றம் இவங்களே வச்சுக்கிட்டு வெறும் RS பவுடர் ஊத்தி அதை கலர்ஸ் போட்டு ஃபில்டர் வாட்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 50,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிறுவனமும். அந்த நிறுவனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் தான். இங்க உள்ள MP அவருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது, என்ன வருது? அதுல எல்லாம் இதுதான் சாராய வியாபாரம் தான். அவனை சாராய வியாபாரினோ இவன் கள்ளச்சாராய வியாபாரின்னு தான் சொல்லணும். சாராய வியாபாரி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து எல்லாம் மனித இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எப்படி நீ போதையை விட்டு வெளில வர முடியாது? அவனுக்கு தொழில் நடந்துகிட்டு இருக்கு. 7 கோடி மக்கள்ல கொஞ்சம் பேர் போய் தான் போட்டவன், என்ன அவனுக்கு அதை பத்தி கவலைப்படல. ஆனா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு சிம்மாசனம் நினைச்சுக்கிட்டு, ராஜாங்கம் நினைச்சுக்கிட்டு, தனக்கு அப்புறம் தன்னுடைய கூட்டமான நினைச்சுக்கிட்டு மொத்தமா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் நிறைய பேரை பாத்தீங்கன்னாக்கா தவறானவர்கள் தாங்க இருக்காங்க. நேர்மையானவர்கள், உண்மையான மக்களுக்கு பணியாளர்கள் யாரும் இல்லை. பல்வேறு குற்றங்களை செய்வதற்கும், குற்றங்களை செய்தவர்களும் இல்ல குற்றங்களுக்காக தன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நானும் பல்லாவரம் சங்கர் நகர் காவல் நிலையத்துல தான் போய் பார்த்தேன். எப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. போய் அதிகார வர்க்கம் பண்ணிட்டு, அதிகாரத்தை பண்ணிட்டு தங்களுக்கு வேண்டவர்களுக்கு கொலை குற்றம் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வெளில அனுப்புறதா? இன்னைக்கு அண்ணாமலை எடுத்துக்கோங்க, யார் அந்த சார்? இப்பதான் நீ தான் ரெடி பண்ணிட்டு வந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்டுட்டு இருக்க. யார் அந்த சார்னு சொன்னாரு? அவர் சொல்ற டீடைல்ஸ், அந்த டீடைல் யார்கிட்ட கொடுக்கணும்? காவல்துறையில கொடுக்கணும். காவல்துறை கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் நடக்கலனாக்கா நீ அப்புறம் அதுக்கு உண்டான வழக்கு இருக்கு, வழக்க போட்டு அதுல போய் இருக்கணும். ஆனா மைக்க பிடிச்சி பிரஸ் மீட் கொடுத்துட்டு அதுல விளம்பரத்தை மட்டும் தேடிக்கிட்டு உட்கார்றது எவ்வளவு அயோக்கியத்தனம். இதுக்காக தான் வழக்கு போடும்.
செந்தில் பாலாஜியை பத்தி முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது வாய்க்கிழி அரவக்குறிச்சி, ஏன்னா அரவக்குறிச்சி இருக்கும்போது அவர் முறைகேடு பண்ணாரு எங்களுக்கு தெரிஞ்சு அங்க ஒரு அம்மையார தேர்தல் நிக்க வச்சு வழக்கு தொடுத்து அதுக்கு தொடர்ந்து அதுக்கு 1 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. அதெல்லாம் அது அந்த அம்மையாரும் சரி இல்ல நாங்களும் சரி அதுக்காக அடி பண்ணிடுறவர்கள் இல்ல, சாதாரணமா போறவங்க சாப்பிட்டு போறவங்க நீ 1 கோடி தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜி நீ சிறைச்சாலையில இருக்கும் போது நமக்கு அமைச்சர் இதுக்கு பிடிவாத பிடிக்குது ஒரு அரசு. இது சரியா? இது எவ்வளவு கேவலம். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் திருட வந்துட்டான், திருடிட்டான் நம்ம வீட்டுல, அப்புறம் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒரு 5000 ரூபாய் கட்டிக்கிறேன் ஃபைன, என்ன ஏத்துக்கோங்க உள்ள வந்தாங்க நம்ம உட்கார வைப்போமா? உட்கார வச்சு விருந்து வைப்போமா? கேவலப்படுத்த மாட்டோம். அந்த கேவலம் கூட இல்லை இந்த அரசுக்கு. ஏன் எல்லாத்தையும் இந்த சமூக ஆர்வலர்கள் போராட வேண்டிய கட்டத்துல இருக்கும். ஏன்னா அறிவு கட்ட அரசாங்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ராஜேஷ் லக்கானின்னு சொல்றேன், இபி மினிஸ்டர், இபில சேர்மனா இருக்கும்போது எல்லா கரண்ட் மின்சாரத்துடைய இபி மீட்டரோட ஆதார் கார்டை இணைக்கணும், உடனே பண்ணியாகணும். வழக்கு தொடுத்தேன், இங்க வழக்கு நிராகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளவில்லை, உச்சநீதிமன்றம் போனோம், உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுத்தேன், வழக்கு தொடுத்து ஆர்கியூ பண்ணும்போது நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க. நோட்டீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அது சைலண்ட் ஆயிடுச்சு. அதை பத்தி யாருமே பேசலாம். அப்ப அது தேவையற்ற ஒரு திட்டம் தானே. அதற்காக மக்களை எவ்வளவு அடக்கிடுச்சீங்க, நீங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க. இன்னைக்கு பண்ணலன்னா அடுத்ததுல இருந்து EB கட் ஆயிடும். இது வேண்டாம், என்ன மிரட்டல்? அப்ப உனக்கு எல்லாம் அறிவே கிடையாது. அறிவு இருந்தா இதை செய்திருக்கியா? சட்டத்துல என்ன சொல்லுது, சட்டத்து பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இது மக்களுக்கு எப்படி பயன்படுமா, மக்களுக்கு அது பாதுகாப்பா இருக்குமா, மக்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு சிந்திக்க வேண்டாமா? பண்றது நீங்க சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பெண்கள் தான் உணரணும், தங்களுடைய தாலிப்பு கயிறு எல்லாமே அறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த டாஸ்மாக் கடையில. டாஸ்மாக் கடையில இன்னைக்கு பிள்ளைகள்லாம் இந்த கூலி சினிமா எல்லாம் பார்த்துட்டு பால் ஊத்தின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சந்தி மூலம் அடிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்னும் சும்மா நடிக்கல, 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு நான் ஒரு தொழில் நீங்க ஒரு தொழில் பண்ற மாதிரி அவரும் தொழில் பண்ணாரு. இவ்வளவுதான். அதுவும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் ஆகுறது, மைண்ட்ல உட்கார்ந்து படத்தை பாக்குறோம், செய்யறோம், அதனுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துன்னா நம்ம எடுத்துக்கிறோம், உதவாத கருத்துக்கள் நம்ம ஒதுக்குறோம். இவ்வளவுதான் நமக்கு தேவையானதை நம்ம செய்யறோம். ஆனா அதையே ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கிட்டு அந்த 150 கோடி ரூபாய் ஒரு வருமானத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களை நம்ம முதலமைச்சரா தேடிக்கிட்டு இருக்கிற நிலைக்கு உருவாக்கிட்டு ஆசை இருக்கு அவர்கிட்ட. MS உதயமூர்த்தி அவர்களா இல்ல நம்மால் முடியும் தம்பின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் உன்னால் முடியும் தம்பி சினிமா. அதுதான் MS உதயமூர்த்தியுடைய கருத்து, அவருடைய கதை. அவர் கதையை தான் சினிமா ஆக்கினாங்க. அந்த MS உதயமூர்த்தி விவசாயிகளை ஒன்றிணைக்கிறதுக்கு அப்ப பாடுபட்டார். அவருடைய மக்கள் சக்தி இயக்கத்தை தான் அறிவார்ந்த அரசியல் நோக்கி பயணிக்கலாம். இன்னைக்கு அரசியல் பாடா போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா அது அரசியல் ரீதியா பதிவு செய்து ஒரு 10 ஆண்டு காலமும் நடத்திட்டு வரும். இதை போயிட்டு மேல அங்க உட்கார்ந்துட்ட உடனே பெரிய கார்ல போகணும் அப்படின்றது எங்களுடைய உறுப்பினர்கள் யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை. ஒரு அறிவு சிந்தனையோட இன்றைக்கு எப்படி இந்த மக்கள் போராட்டத்துக்கு எப்படி விடிவெளி ஆக்குவோம், இவர்களை எப்படி காப்பாற்றுவோம் என்ற ஒரு பெரும் எண்ணத்துல இருக்கு. சேகர் பாபு இதேதான், இதே மாதிரி ஈமக்காட்சி நடத்துறதுக்கு நீ ஒரு அறநிலைத்துறை அமைச்சர், உன் கிருஷ்ணாங்குளத்துல இருக்கக்கூடிய ஈமக்கடை நடத்தக்கூடிய எப்படி வச்சுட்டு இருக்க பாருங்க. உடனே IS ரிப்போர்ட் உடனே அதை எடுத்து அவருக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ கூட சொர்ணம் வரல, அது மாத்தல இது வரைக்கும். இவங்கெல்லாம் அமைச்சர்கள் எவ்வளவு நேரம் முடிக்கணும், எவ்வளவு காசு வேணும் அங்க அழகா ஈம கடை நடத்துறதுக்கு, அதை பற்றி அங்க பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் கட்டிட்டு அழகா இலவசமா கொடுக்கறது. மக்களுக்கு அந்த திட்டங்கள் இவங்க மனசுல கிடையாது. இவங்க மனசெல்லாம் மறுபடியும் தேர்தல் வருதா, தேர்தலில் எப்படி ஜெயிப்போம், எப்படி ஓட்டு வாங்குவோம், அதுக்கு என்ன திட்டத்தை கொடுக்கலாம், எப்படி போய் உட்காரலாம், எப்படி வியாபாரத்தை பண்ணலாம், எப்படி அதுக்கான பணத்தை இவங்க எங்கெல்லாம் சுரண்டலாம், எங்கெங்கெல்லாம் அடிக்கலான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த குற்றங்களையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்முடைய காவல்துறையை பயிற்சி கொடுத்து வளர்க்கிறதோ செய்யறதோ இல்லை. அதனாலதான் அஜித்குமார் போன்றவர்கள் அடிபட்டு இறந்தாங்க. இது போல பல்வேறு குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம கண்டும் காணாம நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இருக்கு, நமக்கு கடமை இருக்கு. அதனால நம்ம சிந்திக்கணும். நம்ம சிந்திக்கிறது அரசியல் தான் சிந்திக்கணும். ஏன்னா அன்றாட நம்ம வாழ்க்கை காலையில பிரஷ் எடுத்து பல்ல வளர்க்கறதுல இருந்து சாயந்தரம் நீங்க தூங்க போற வரைக்கும் அரசியல் இருக்குன்றத மறந்துடாதீங்க. அதனால அரசியல் கேடு கட்டது என்பதற்காக சிலர் கேடு கட்டது ஆக்கிட்டாங்கன்றதுக்காக கேடு கட்டது இல்ல. தேர்தல் ஆணையமே ஒரு கேடு கட்ட தேர்தல் ஆணையம் தான். இன்னைக்கு பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் இல்லைன்றீங்க, இல்லாம தானே நான் பாராளுமன்ற தேர்தல் நடத்துறீங்க. எப்படிடா அப்போ பிஜேபி வந்தது? அப்ப அங்க அயோக்கியத்தனை தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த முறையே தவறு. தேர்தல் ஆணையத்துக்கு கீழே அதிகாரிகளோ கீழே செயல்படுபவர்களோ யாரும் கிடையாது. மறுபடியும் அவங்க உள்ளாட்சித்துறையை தான் நம்பி ஆகணும். அந்த உள்ளாட்சித்துறை யாருன்னா இங்க இருக்கவங்க. அந்த உள்ளாட்சித்துறை நடத்தாது. ரெக்கக்னைஸ்டு பார்ட்டின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இலவசமா
எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அவங்க தான் உட்காந்து பூத்துல உட்காந்து யார் இறந்தாங்க, யார் உயிரோட இருக்காங்க, யார் வாக்க சேர்க்கணும்னு சேர்த்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும், பண்ண மாட்டாங்க. ஏன்னா உள்ளாட்சித்துறை எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடுது. பண்ணாம இதெல்லாம் பண்றதுனால இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பட்டியல்லாம் அதுல இருக்குது. அப்ப குற்றவாளி தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் குற்றவாளி. விக்கிரவாண்டி தேர்தல எங்க ஆளை நிக்க வைக்கிறேன், ஏ போடல அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாரு. சரி, சந்தோஷம், எங்க ஆளு ஏ போடல அபிடேவிட்ல ரிஜெக்ட் பண்றீங்க. மீதி 15 பேர் அதே மாதிரிதான் ஏ போட்டிருக்கான். அவன் எப்படி எடுத்துக்கிட்ட? அந்த அதிகாரி மேல தண்டனை, அந்த அதிகாரிக்கு தண்டனை கொடுத்தா வழக்க நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அதிகாரி, ஒரு அதிகாரியை தண்டிச்சாலும் அடுத்த தேர்தல் அதிகாரி கொஞ்சம் பட்சம் பயம் இருக்குன்றதுதான். மற்றபடி அவர் யாரோ நான் யாரோ எனக்கு அவர் குடும்பத்தை பாதிக்கணும்னு இல்லை. ஆனா அவர் செய்யற தவறு அரசு சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். யாரோ சொன்னாங்க, போன்ல சொன்னாங்க, என்கிட்ட பேசுனாங்க, அதெல்லாம் கிடையாது. நீ தேர்தல் அதிகாரி, நியாயமா நடக்க வேண்டியவன் நடக்கும். அப்பதான் நியாயமான மக்கள் எல்லாரும் போராடிகள் எல்லாம் வர முடியும். அரசியலுக்கு வந்தாக்கா மக்கள் பணியை செய்ய முடியும். இல்லைன்னா கொள்ளதான் அடிக்கணும். அதான் நம்ம எல்லாம் உணரணும். இங்க பேசின மாதிரி நாம மட்டும் இந்த மீட்டிங் போட்டு செய்துட்டு பத்தாது. மக்கள் எல்லாருமே வர வைக்கணும், மக்களுக்கு உணர்வு கொடுக்கணும். அந்த சந்திரன் சொன்னார் நினைக்கிறேன். இந்த மக்கள் போராட்டங்களை எடுக்காம நம்ம எதையும் நடத்த முடியாது. சட்டமன்றம் மட்டுமே நமக்கு நீதிமன்றம் மட்டுமே நமக்கு தீர்வு கொடுக்காது. அது ஒரு பக்கமான ஒரு செயல்பாடு. இது மக்கள் போராட்டங்களும் ஒரு செயல்பாடு. மக்களுடைய கருத்துக்களை, மக்கள் பிரச்சனைகளை மக்களை கையில எடுத்தாதான் நமக்கு வெற்றி. அதனால மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நாம் இந்த அரசை, யார் அரசு பண்ணாலும் சரி, எந்த கட்சி பண்ணாலும் சரி, நாம எதிர்த்து குரல் கொடுத்து நியாயத்திற்காக, மக்கள் நேர்மைக்காக, மக்களுடைய ஏன்னா நம்ம பிள்ளைகளும் அதுல இருக்க போறாங்க என்பது மறந்துடக்கூடாது. நம்ம பேர பிள்ளைகளும் அது பின்னாடிதான் வர போறாங்க. அவங்களுக்கு இந்த பூமியை வழிவிட்டு போக வேண்டியது நம்ம கடமை. நாம 5000 வருஷம் எல்லாம் இருக்க முடியாது. நமக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த காலக்கெடுவிற்கு நமக்கும் பிரச்சனை இருக்கு கூட, நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததியர்களுக்கும் பிரச்சனை இல்லாம என்னென்ன செய்ய முடியும் என்பதை சிந்திச்சு அதுக்கான மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்கள் பிரதிநிதிகளை, சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து இதற்கெல்லாம் ஒரு விடிவெள்ளி காணணும். ஆனால் நாம எல்லாம் ஒன்று கூடணும், நாம எல்லாம் ஒரு சிந்தனையோட வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இருக்கிறேன். இறுதியாக உடம்பேட்டை பகுதியை சார்ந்த மக்களுக்கான மக்கள் இயக்கம் என்கிற அமைப்பை அமைப்பு எழுதி கொண்டிருக்கிற தோழர் காசி கண்ணன் அவர்கள் இங்கே சிறிய உரையாற்றி கோரிக்கை முழக்கத்தையும் சமர்ப்பித்தார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல்லவரம் வார்டு 13வது வார்டு குடியிருப்போ பொதுநல சங்கம் சார்பில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன தெருமுனை கூட்டம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மூத்த சமூக ஆர்வலர் திரு SP காந்தியண்ணன் அவர்களே, இக்கூட்டத்திற்கு முன்னிலை வகித்து